எனதருமை கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களே, இந்த நலம் தரும் நம் ஜாதகம் என்ற தலைப்பின் கீழ் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தின் குறிப்பிட்ட லக்னத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில் வாய்ப்புகள் இது எப்படி கிடைக்கும், இதை பார்த்து கொள்வது எப்படி, பெற்றோர்கள் இதை புரிந்து கொண்டு பிள்ளைகளின் மேல் கவனம் செலுத்துவது எப்படி என்று சொல்லுகின்ற பல செய்திகளை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் முன் பதிவு செய்து வருகிறேன். இதில் நேற்றைக்கு பார்க்கிற போது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம லக்னத்து பிள்ளைகளெல்லாம் மிக சிறப்பாக படிப்பதற்குண்டான வாய்ப்புகளும் ஒரு இடத்துல உண்டு. ஏனென்று கேட்டால், இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாயும் வியாழனும் உயர்கல்விக்கும் அடிப்படை கல்விக்கும் காரண கர்த்தாக்களாக இருக்கிற ஒரு பட்சத்தில், இந்த ரெண்டு கிரகங்களுக்கும் சம்பந்தம் இல்லாத தொழில் கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஒரு பக்கத்திலே இந்த இரண்டு கிரகங்களுக்கும் போட்டி கிரகமாக அமர்கிற காரணத்தால் இந்த பிள்ளைகளுக்கு எந்த கல்வி சிறக்குமோ அதை கற்றுக்கொண்டால்தான் இவர்கள் வாழ்க்கை பாதை சிறப்படையும் என்று சொல்லுகிற நியதிகளில் பெற்றோர்கள் இவர்கள் படிக்க வச்சிடணும். இதில் குறிப்பாக இந்த செவ்வாய் என்று சொல்லக்கூடியவன் எப்பொழுதுமே நெருப்பு சம்பந்தப்பட்ட, எரிபொருள் சம்பந்தப்பட்ட, எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட, ஆயுதங்கள் சம்பந்தப்பட்ட இது மாதிரியான டெக்னிக்கல் கோர்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுப்பதற்குண்டான ஒரு கிரகம். 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உயர்கல்விக்காரகனாக இருக்கக்கூடியவர் குரு பகவான். இந்த வியாழ கிரகத்தை பொறுத்தளவு சான்றோர்களுக்கு மத்தியிலே தானும் ஒரு உயர்ந்த மனிதனாக தான் பேசுவதை மற்றவர்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு ஒரு ஆலோசனை சொல்லக்கூடியவராக, புத்திக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து வாழுகின்ற நிலைகளில் வளருபவராக இப்படியெல்லாம் தோன்றுகின்ற அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ பள்ளிக்கூடத்து வாழ்க்கைக்கும் உயர்கல்வி வாழ்க்கைக்கும் தொடர்புகள் இல்லாத ஒரு படிப்பு வந்துருமோ என்று சொல்லக்கூடிய நிலைகளும் இங்கே உண்டு. சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா 10ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் நான் டாக்டருக்கு படிக்கேங்கும், அதுக்கப்புறம் பார்த்தா நான் என்ஜினியர் ஆக போகிறேன்னு சொல்லும். இப்படியான சில தொடர்பம்சங்கள் எல்லாம் கூட இந்த சிம்ம லக்னத்திலே கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கு உண்டு. இதை பார்த்து பெற்றோர்கள் பயந்து போக தேவையில்லை. நிச்சயமாக அவங்க போக்கில் விட்டு அவங்கள வளர்த்துக்க வேண்டியது கட்டாயம். ரெண்டாவது, இவர்களுக்கு தொழில் ஸ்தானம் என்று எடுத்துக்கொண்டு பார்த்தால் சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்றிருக்கிறதுனால இவர்களெல்லாம் உண்மையாகவே மிகப்பெரிய இடங்களில் மக்களுக்கு மத்தியில் ஆலோசகராக ஏதோ ஒரு விதத்தில் இவர்கள் கையில் வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மதிப்புமிக்க அறிவை பயன்படுத்தி வாழக்கூடியவராக வாழுகின்ற தோரணைகள் எல்லாம் இந்த இடத்துல இந்த பிள்ளைகளுக்கு வரும். இதே கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்து கன்னி லக்னத்தில் பிறந்த பிள்ளைகளாக இருந்தால் எப்படி இருப்பார்கள் என்று கேட்டால், ஆக ஆரம்ப காலகட்டத்திலேயே 12 கூடைய விரையாதிபதி திசை என்று சொல்லக்கூடியது வர்றதுனால மிக இளம் பிள்ளையாக இருக்கிற போது சற்று தடுமாறி படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்பாங்க. சொன்னதை புரிஞ்சிக்க தெரியாது, அவர்களாகவே எடுத்து செய்கின்ற அளவுக்கு மன துணிச்சல் இருக்காது, தப்போ ரைட்டோ தப்போன்னு தெரியாமல் தப்பாக எழுதக்கூடிய பிள்ளைகளாக இருப்பாங்க. இயல்பான புத்திசாலித்தனம் இருந்தாலும் கல்வி என்று வருகின்ற போது புத்திசாலித்தனம் எல்லாம் மறைந்து போகிறது என்று சொல்லுகின்ற நிலைகள் எல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு மிக இளம் பருவத்தில் வருவதை பெற்றோர்கள் பார்க்க முடியும். கவலை கொள்ளவும் தேவையில்லை, பயப்பட வேண்டாம். 5ஆம் இடம் என்று சொல்லுகின்ற உயர்கல்வி ஏற்படுகின்ற காலகட்டம் வருகிற போது நிச்சயமாக இந்த பிள்ளைகளால் போட்டி போட்டு வெற்றி பெற முடியும் என்று சொல்லுகின்ற நியதிகளும் உண்டு. இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் 2க்கும் 4க்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் வியாழ கிரகமும் ஒரு சிறப்பான இடங்களில் ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்து கேந்திர திரிகோண பாக்கியங்களில் அமர்ந்து விட்டால் இந்த ஜாதகத்திற்கு உயர்கல்வி ரொம்ப பிரமாதமாக வரணுங்கிறதும் உண்டு. அந்த குடும்பத்திலேயே அந்த பிள்ளை தான் மிக சிறப்பாக கற்றுக்கொண்ட பிள்ளை என்று சொல்லுகின்ற அளவிற்கு ரொம்ப பிரமாண்டமாக படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் எங்கு சென்றாலும் இந்த பிள்ளைகளுக்கு தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது அழுக்கு ஒட்டாமல் ஜெல்லுன்னு உட்கார்ந்து ஏசி ரூம்லேயே உட்கார்ந்து பல பேர்களுக்கு தங்களுடைய அறிவை போதனைப்படுத்தி இப்படியான ஒரு தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே ரொம்ப பிரகாசமாக வாழுகின்ற வாய்ப்புகளும் வசதிகளையும் பெற்றுக்கொள்ளுகிற வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த குழந்தைக்கு கூட வாலிப வயசில் ராகு தசை என்று சொல்லக்கூடியது ஒன்று வரும். இந்த ராகு தசை வருகிற போது இவர்களெல்லாம் பிறந்த ஊரை விட்டு வெளியூர்களுக்கு சென்று அந்நிய மக்களுக்கு மத்தியில் வாழுகின்ற வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டு இப்படியெல்லாம் வாழ வேண்டிய வாழ்க்கை என்பது கண்டிப்பாக இவர்களுக்கு தகும். இதுபோல கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்து துலாம் லக்னத்தில் பிறந்தால், கிருத்திகை நட்சத்திரத்திலையும் பிறந்து லக்னம் துலாமாக இருந்ததுன்னா கல்வி என்று சொல்லக்கூடியது மிக இளம் பருவத்தில் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா,
வீட்டுக்குள்ளே ரொம்ப கரடுமுரடாக அந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்வது போல தெரியும். ஆனால் பள்ளிக்கூடத்தில் போய் பார்த்தீங்கன்னா பவ்யமாக இருந்து டீச்சர்கிட்ட நல்ல பேர் வாங்கி ஏதோ மார்க் 2 மார்க்கு குறையா போட்டாலும் டீச்சர்கிட்ட பேசி கீசியாவது 2 மார்க் வாங்கிட்டு வந்துடக்கூடிய அளவிற்கு ரொம்ப இணக்கமான ஒரு போக்குகளை கிளாஸில் கடைப்பிடிச்சு படிச்சிருக்கக்கூடிய பிள்ளையாக வந்துடும். அதே போல் 5ஆம் இடத்ததிபதியும் சனி பகவானாக இருக்கிற காரணத்தால் இந்த சனி பகவான் 5, 9, 3, 6, 11 போன்ற இடங்களிலே ஜாதகத்திலே வீற்றிருந்து அசுப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கேது, ராகு என்று சொல்லக்கூடிய கிரகங்களின் இணைவு இல்லாமல் இருந்தால், சூரியன் பார்க்காமல் இருந்தால், தேய்பிறை சந்திரன் இணைந்திருக்காமல் இருந்தால், கண்டிப்பாக இந்த பிள்ளைகளும் இந்த உலகத்தில் ஒரு டிகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பிரமாதமாக படிச்சுக்குவாங்க. அதுபோல் இப்படிப்பட்ட தடுமாற்றத்தை இளம் பருவத்திலே சந்திக்கக்கூடிய தடுமாற்றம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, வீட்டுக்குள்ளே தடுமாறினாலும் பள்ளிக்கூடத்தில் ஒழுங்காக படிக்குங்கிற போது பெற்றோர் என்ன நினைப்போம், என்னதான் படிக்குதுன்னு தெரியலையே, எப்படியும் இந்த பிள்ளை மார்க் எடுக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிப்போமா இல்லையா? இந்த தடுமாற்றங்கள் எல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் மிகச் சிறப்பாக வருங்காலத்தில் மிகப்பெரிய பாக்கியங்களை பெற்றுக்கொள்ளுகின்ற வாய்ப்புகளும் இந்த குழந்தைக்கு உண்டு. வளர்பிறை சந்திரனில் பிறந்திருந்தால் இந்த குழந்தை மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களில் மேன்மையான இடங்களிலிருந்து தங்கள் வாழ்க்கை பாதை அமைத்துக் கொள்ளுகிற சூழலும் இந்த குழந்தைக்கு கிடைக்கும். இதுபோல் நாம் நாளைய நிகழ்ச்சியில் மற்ற ஒரு லக்னம் நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் வீட்டு பிள்ளைகளின் மன வாழ்க்கையை தேர்வு செய்ய ஜோதிட சுடர் MS ராம்லிங்கம் அவர்களின் ஸ்ரீவாரி மேட்ரிமோனி சர்வீஸ் உடனே பதிவு செய்யுங்கள். www.srivari-matrimony.com, email info@srivari-matrimony.com, தொலைபேசி எண் 9841019369, 9440144581, 04424743278.